தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் மதுரையில் இந்து முன்னணியின் சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அது குறித்து பல்வேறு திறனாய்வுகள் எழுந்த நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவரும் தெய்வத்தமிழ் பேரவின் ஒருங்கிணைப்பாளருமான ஐயா பே மணியரசன் அவர்களோடு இந்த மாநாடு குறித்தும் திருச்செந்தூர் குடமுழுக்கு குறித்தும் நாம் உரையாட உள்ளோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் ஐயா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 22/6/2025 மதுரையில வண்டியூர் சுங்கச்சாவடிக்கு அருகில ஒரு பெரிய மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியினர். இவர்கள் இந்து மக்களுடைய எழுச்சியை இந்த மாநாடு வெளிப்படுத்தி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களுக்கு மாற்றாக இந்து மக்களுடைய எழுச்சியை இது வெளிப்படுத்தி இருக்கணும். மறுமுக முனையில பாத்தீங்கன்னா திமுக அவர்களுடைய ஆதரவாளர்கள் இது ஒரு அரசியல் மாநாடு, அரசியல் நோக்கங்களுக்காக நடத்தப்பட்ட மாநாடு. உங்களுடைய பார்வை என்ன இந்த மாநாடு குறித்து? உங்க இந்து முன்னணி என்பது RSS உடைய ஒரு துணை அமைப்பு. அவங்களுடைய அரசியல் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னா, ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்து மதம் தான் இந்தியா முழுக்க இருக்கணும். அவங்களுடைய புனித மொழியாக சமஸ்கிருதம் இருக்கணும். அவங்களெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவர்களாக வடநாட்டுக்காரவங்க, இந்திக்காரர்கள் இருக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய கட்சி. இப்போ காங்கிரஸுக்கும் இதுதான் கொள்கை, அதில் ஒன்றும் மாற்று இல்லை. இது தீவிரமாக இருக்கும், வெளிப்படையாக பேசுவாங்க, அதுதான் அவங்களுடைய கொள்கை. அப்படி பண்ணும்போது அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கடவுளை பயன்படுத்துறாங்க, ஆன்மீகத்தை பயன்படுத்துறாங்க. உண்மையிலேயே அந்த கடவுள் மீது பற்றா இருந்து அந்த வழிபாட்டை அவங்க ஏத்துக்கிறது இல்லை. முதல்ல அந்த கடவுள் பேரை மாத்துவாங்க. இப்ப முருகன் அப்படின்னாக்க அது ஒரு தீண்டத்தகாத மொழியில இருக்கு. அதை தேவ பாஷையில மாத்தணும். சுப்பிரமணிய, தண்டாயுதபாணி அப்படிலாம் மாத்திடுவாங்க. சுப்பிரமணியாவுக்கும் தண்டாயுதபாணிக்கும் அகமதாபாத்தில் கோயில் இருக்கா, அகமதாபாத்தில் கோயில் இருக்கா, அலகாபாத்தில் கோயில் இருக்கா, பிரயாக்ராஜில் இருக்கா அப்படின்னாக்கா இருக்காது. வழிபட போகிறாங்களான்னா போக மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய ஆன்மீக மயமாக்கி தான் நம்ம தமிழ் கடவுள் கூட ஏற்றுவாங்க. அப்போ தமிழர்களுக்கு எதிரான இது இன்னைக்கு பாஜக கொண்டு வந்ததில்லை. இது வர்ணாசிரமத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கே இருந்து வந்த பிராமணர்கள் கொண்டு அவங்க மயமாக்கினாங்க. நம்ம தமிழ் மன்னர்கள்ட்டே அதை சொல்லி அவங்கள கடவுள் பயத்துல வச்சு, கடவுளுக்கு ஒரு நேரடியாக முகவர் போல பிராமணர்கள் தங்களை சொல்லி கொண்டு மயக்கி நம்ம ஆட்களை ஏமாந்து அது மாதிரி போனது தான். அந்த இங்கே இப்போ நான் தான் பல தடவை சொல்றது. இப்போ இங்கே சிவனுக்கு சிவன் தமிழ் கடவுள், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆரியர்களுக்கும் குறிப்பாக பிராமணர்கள்னு சொல்கிறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. அவங்க இருக்கிறது இதில் அதை சொல்றது இல்லை. அதுக்கான பக்தி நூல்களும் அந்த தொடக்க ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி அங்கெல்லாம் கிடையாது. 2000-2007 ஆண்டுக்கு நமக்கு இருக்கும். அதனால தான் மாணிக்கவாசகர் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினாக்க அசலாக தென்னாட்டு தெய்வம் அது உலக மக்கள் முழுவதும் உரிய தெய்வம் அப்படிங்கிற பொருளில் தான் அவர் அதுதான் சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு நமக்கு. பழைய இதில் இப்போ சிவன் திணை வாழ்க்கையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சிவன் அல்லது முருகன், மாயோன், இப்படி இவங்க தான் நம்ம கடவுள்கள் தான், நம்ம வணங்குவர்கள் தான் சொல்லுவாங்க. இந்த திணை வாழ்க்கையே அவங்க கிடையாது. அதற்கு அவங்க சமஸ்கிருத இலக்கியத்தில் ஐந்திணை வாழ்க்கை, அதற்கான கடவுள்கள், அதற்கான பண்பாடு எதுவுமே கிடையாது. அந்த தொழில் என்ன, அங்கே ஐந்திணையில் ஒன்று நம்ம தொழில் சொல்கிறாங்க, என்ன தொழில் முதன்மையான தொழில்னு. அங்கே அதெல்லாம் கிடையாது. எனவே அங்கே போய் உடனே சிவனை நீ சிவன்னு சொல்லிக்கிறது. அதை சிவான்னா சிவநாடாரு நம்ம தமிழர், தென் தமிழ்நாட்டு தமிழர், அவர் 200 கோடி நிதி கொடுத்துருக்காரு திருச்செந்தூர் கோயிலுக்கு. சிவ் நாடார் இந்த மாதிரி தர்றது. இப்ப குறிப்பிட்டு சொல்ல வந்தது மாதிரி. அதனால அவங்க மயமாக்குறதுக்கு வர்றாங்க முதன்மையா. அப்புறம் அதனுடைய 2வது பயனாக தேர்தலுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதை இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வேறு நம்ம பெரியவர் பேராசன் திருவள்ளுவர் சொன்னது இருக்குல்ல, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது நினைக்க அதை எடுத்துக்கிறதே இல்லை. தேர்தலுக்கு பயன்படுத்த வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது தெரியாதனம் என்று மட்டும் தெரியாது, நம்ம மக்களுக்கு தெரியாதனமா இருக்கும்.
சாதாரண மக்கள் தெரியாது நமக்கு. இதை பேசுற திராவிட அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அது தெரியாதனம் இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம், எதுக்கு மக்களை திரட்டிக்கலாம் அப்படிங்கிறதான் ஒன்று. ஐயா இப்ப இதனுடைய துணை கேள்வியா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இப்ப நீங்களே சொன்னீங்க, உங்க ஆரிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது, சமஸ்கிருத மேலாதிக்கத்தை நிறுத்த, வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்துவதற்காக தான் இவங்க பண்றாங்க. RSS அதோடைய துணை அமைப்பான இந்து முன்னணி, அதோடைய அரசியலமைப்பான பாஜக. ஆனால் இதற்கு மாற்றாகத்தான் திராவிடம் வந்தது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுடைய சூழல். அவர்கள் மீண்டும் மீண்டும் அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஆரிய பார்ப்பனியத்தை வீழ்த்தது, பார்ப்பனர்னாதான் வந்து தமிழன் சொன்னா பார்ப்பனர் வந்துருவாங்க, அதாவது திராவிடம் என்றுதான் நாங்க உருவாக்கணும்னு சொல்றாங்க. இந்த பின்னணி ஏறக்குறைய ஒரு 67 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியில வந்து அவங்க தான் இருந்திருக்காங்க. அப்ப இதை மாத்தி இருக்கலாம் இல்லையா? இப்ப நீங்க சொன்னது போல தமிழ் கடவுள்களுக்கு கடவுள் பெயர்களை இவங்களால் மீட்டிருக்க முடியும் இல்லையா? ஏன் மீட்கல? அவங்களுக்கு வந்து என்ன போட்டின்னா, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒற்றுமை என்னன்னா, தமிழன் அடையாளத்தை, தமிழ் மொழியினுடைய சிறப்பை அழிக்கிறது. அவங்க இது வந்து வருத்தப்படக்கூடாது. யாரு நம்ம பின்பற்றுபவர்கள் வந்து திமுகவே அப்படி சொல்லுவாங்க. தமிழ் அது வந்து இவங்களுக்கும் அனுகூல சத்துரு போர் முறை தான். ஆரியத்துக்குள்ள மாதிரி ஆதரவா இருந்து பேசி கழுத்து நெரிக்கிறது அல்லது அடையாளத்தை மறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் திராவிட மூலவர்கள் சொல்லுவாங்க. இப்போ ஈவேராவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும். இப்போ நீங்கள் கருணாநிதி அவர்களே வந்து இந்துன்னா திருடன்னு சொல்லி சொல்கிறாருங்க. எந்த மொழியிலே தெரியல. நமக்கு வந்து வந்து அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு இந்துங்கிறது சிந்து நதி தான் இந்துவாக மாறிச்சு நம்ம பொருள், நம்ம தமிழில். சமஸ்கிருதத்தில் இந்துன்னா நிலாவை குறிக்கும். இப்போ எங்கேயும் திருடன்னு இருக்கிறதா தெரியல, வேற எங்கேயாவது இருக்கலாம். அதை கொண்டு வந்து எங்கே திணிக்கணும்? அந்த மாதிரி பேசிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அந்த மொழி சமஸ்கிருதம் வழிபாட்டு மொழியா இருக்குல்ல, அதை மாற்றி அதுக்கு போராடி சட்டத்தை கொண்டு வந்து வரலாம். அடுத்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 2 தடவை வந்துருச்சு. இதில் வந்து இப்போ 2015 டிசம்பர் நினைக்கிறேன், ரஞ்சன் கோகாய் அமர்வது 2 பேர் உள்ள நீதிபதி உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த ஆகமத்திலையும் இன்ன மொழிதான் வழிபாட்டு மொழியா இருக்கணும்னு சொல்லப்படவில்லை. அடுத்தது இன்ன ஜாதிக்காரர்கள் தான் அர்ச்சகர்கள் சொல்லப்படவில்லை. அந்தந்த கோயில்ல பின்பற்றக்கூடிய குடும்பங்கள் போக்குவரத்து அவங்க இருக்கணும், அந்த பக்தியில இருக்கணும். அதாவது ஒரு நியாய நடைமுறையில. அதுக்கு மேல ஜாதின்னு எந்த ஆகமும் சொல்லல. அடுத்த வரி அவங்க சொல்றாங்க தீர்ப்புல, ரஞ்சன் கோகோய் தீர்ப்புல, அப்படி ஏதாவது ஒரு ஆகமத்தில் இந்த ஜாதி தான் இருக்கணும், இந்த மொழியில் தான் இருக்கணும் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டப்படி அது செல்லாது. ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 14க்கும் மற்றதுக்கும் அது எதிரானது. அது ஏன்னா நாங்கள் செல்லாதுன்னு தான் சொல்லுவோம் என்று இவ்வளவு தெளிவான தீர்ப்பு 2015 வந்ததுங்க. 2015 இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். ஐயா வீரமணியும் பிரச்சாரம் பண்ணாரு, தமிழ அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கணும்னு வீரமணி திருவா பண்ணி இந்த தீர்ப்பை தான் சொன்னார். ஏன்னா அந்த தீர்ப்புடைய தெளிவாக சொன்னவர் சத்தியவேல் முருகனார். தமிழ் அர்ச்சனை, தமிழ் அர்ச்சகராகணுங்கிறதுக்கு போராடிட்டு இருக்கவர். அதை எடுத்துக்கிட்டு பண்ணாரு. கருணாநிதி இப்போ எதிர்கட்சியில் இருக்காரு, அவரை பேச சொல்லுங்கன்னா நம்ம பல தடவை பேசி பார்த்தோம் நண்பர்கள் மூலமா, ஏன் சுபவி மூலமாவே சொன்னோம். எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் ஏத்துக்கல. இதனால இவங்களுக்கு என்ன தடை வந்தது? அதை அன்னைக்கு செயல்படுத்தியிருக்கலாம். இப்பொழுது வந்து 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொல்லி ஆரம்பிச்சார். ஆகஸ்ட் மாதம் 2021 ஆகஸ்ட்ல சென்னை கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்ல பண்ண போறோம்னு அவர் சேகர் பாபு சொன்னாங்க. எதிர்ப்பு வந்துருச்சு. உடனே அப்படியே கிடப்புல போட்டாங்க அதை. அதுக்கப்புறம் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. அக்ரஹாரத்திலேருந்து போட்டாங்க, RSSகாரர்கள் வழக்கு போட்டாங்க. அப்படி அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகக்கூடாது போக்குவரத்துன்னு போட்டாங்க. அன்னை தமிழ் அர்ச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, அது ஆகமம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னாங்க. உடனே ஒரு பஞ்சாயத்து என்ன பண்ணாங்கன்னாக்க, ஒரு எந்த கோயில் ஆகம கோயில்னு பார்ப்போம், அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த ஜாதி தான் இருக்கணும், அந்த மொழியில் தான் பண்ணணும் அப்படிங்கிறத அதன் பிறகு முடிவு பண்ணுவோம்னு சொல்லி, எந்தெந்த கோயில் ஆகம கோயில்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த RSSகாராக ஒத்துக்கிட்டாங்க. திமுக ஆட்சியும் அதை ஒத்துக்கிடுச்சு. அப்போ 2 பேர் கன்சிடர் 2 பேருடைய ஒப்புதலோடு இந்த ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். இது மாதிரி ஆய்வு பண்ணுறது, கமிட்டி போடுறது, அது வரைக்கும் அனைத்து ஜாதி அர்ச்சகரை நிறுத்தி வச்சிருது, மற்ற அன்னை தமிழ் அர்ச்சனை மற்ற எல்லாம் வசதியாக போச்சு. அதுக்கு பிறகு அதை பேசுறதே இல்லை. அந்த கமிட்டியும் நிறைவாக தமிழ்நாடு அரசு போட்டிருக்கணும், பாக்கி உறுப்பினர்களை போட்டு. அவங்க 2 பேரை சொன்னாங்க, பாக்கி பேரை போட்டுருக்கணும். 5 பேர் தான் மொத்தம், போடலை. அப்படியே போட்டார் ஸ்டாலின்.
இப்ப தன்னுடைய சாதனை தேர்தல் கடந்த கால சாதனை சொல்ல பாருங்க, அனைத்து தமிழ் அர்ச்சனை சொல்றதே இல்லை, அனைத்து ஜாதி அர்ச்சகரை சொல்றதே இல்லை. ஏன் நம்ம கலக்கி விடணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு என்னாச்சு, இப்போ ஒரு தமிழர்கிட்ட வாக்கு வாங்குறதுக்கு அதை பேசுறது, ஒரு பிரச்சனை வந்தா அக்ரஹாரத்தோட ஒத்து போயிடுறது, ஆரியத்தோட ஒத்து போறது, இதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆரிய பிராமணர்கள் வந்து முருகனை சுப்பிரமணியனாக மாற்ற முயற்சிக்கிறாங்க. இப்ப இதற்கு பதில் சொன்ன அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நம்மை பொறுத்த அளவு தமிழர்களுக்கு கடவுள் என்றால், தமிழ் கடவுள் என்றால் அது கலைஞர் மு கருணாநிதி தான். தமிழுக்காக தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டவர், அதனால அவர் தான், கலைஞர் தான் வந்து தமிழ் கடவுள் சொல்லுறாரு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இதுல இருந்தாலும் தமிழர்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து பிராமணர்கள் வந்து விதைத்த மூட நம்பிக்கைக்கும் திராவிடர்கள் விதைக்கின்ற மூட நம்பிக்கைக்கும் வேறுபாடு இல்லை. ஒவ்வொரு கடவுளை வச்சு அவங்க ஒன்று கதை கட்டி விட்டுருக்காங்க. நமக்கு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்றான்னு சொல்லி ஒரு சித்தரிப்பு இருக்கு வச்சுங்க. அந்த அந்த புலவரை அவரு சிவபெருமான் பாராட்டுறாரு. அவரை பாராட்டாரு, உன்னுடைய துணிச்சலை, நீதியின்பால் உனக்கு அக்கறையை நான் பாராட்டுறேன்னு சொல்லி நமக்கு ஒரு சித்தரிப்பு இருக்கு. இவங்க என்னன்னா கடவுள், இந்த கடவுளை வச்சு கற்பனை கதைகள் பிராமணர்கள் பண்ணாங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கு அந்த கதைகள் நிறையா இருக்கு. இப்போ திராவிடர்கள் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து இதை கலைஞர் தான் எங்கள் கடவுள்னு சொல்கிறாருன்னா, இப்போ இதை வந்து இதை மறுக்காமல் அதை ஏற்றுக்கிட்டு ஒரு பெரிய உருவாயின்னு வச்சுங்க. அப்போ கருணாநிதியை கடவுள் வாங்கிடுவாங்கல்ல. இப்போ தெருவாக செலவு வைக்கிறாங்க கருணாநிதிக்கு. இப்போ அடுத்தது அங்கங்கே பூஜை அவங்களே ஆரம்பிச்சிருவாங்க. யார் அன்பில் பொய்யாமொழி, இப்போ அன்பில் பொய்யாமொழியே அன்பில் தர்மலிங்கத்தின் பேரன் இருக்காருல்ல, அவரே வந்து அவர் திருவரம்பூர் கலைஞர் சமாதியில முரசொலி பத்திரிகை, தயிர் வடை எல்லாம் வச்சு பண்றாங்க. ஏற்கனவே அங்க பண்றாங்க. இனிமே திருவரம்பூர் தெருவிலே வச்சிருவாரு ஒரு கருணாநிதி அபிஷேகத்தை. அது போய் அபிஷேகம் பண்ணாதான் நமக்கு ஏதாச்சும் முக்கியத்துவம் கிடைக்கும் நினைக்கிற ஆட்கள்லாம் பூந்துருவாங்க. அப்ப இன்னொரு கடவுளா அவர் உருவாயிடுவாரு. இப்படித்தான். அதனால நம்ம சொல்றோம், இவங்களுடைய இப்ப பிராமணர்கள் திணிச்ச இந்த கட்டுக்கதைகள், வர்ணாசிரமம், அந்த வர்ணாசிரமத்தை வச்சு அவங்க மேலாதிக்கத்தை பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஆதிக்க சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க தான் அரசியலுக்கு வரலாம், இவங்க தான் மாவட்ட செயலர் மகன் தான் மாவட்ட செயலராக வரலாம், மந்திரி மகன் தான் மந்திரியாக வரலாம், முதல் மந்திரி பேரன் தான் முதல் மந்திரியாக வரலாம் அப்படிங்கிற இது ஒரு வர்ணாசிரமம். குடும்ப வச்சுக்கல, இது ஒரு நவீன வர்ணாசிரமம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப கருணாநிதி குடும்பத்தவரை யாரும் வர முடியாது அரசியலுக்கு வரலாம், யோக்கியதோடு நின்னுக்க. அப்ப நால்வர்ணம் என்பது திமுகவில் அரசியல் வழியில எப்படி பகுத்தறிவு துணையோடு தடைப்பிக்கப்படுகிறது. கருணாநிதி மகன் தான் முதல்வராக வரலாம், ஸ்டாலின் மகன் தான் துணை முதல்வராக வரலாம், நாளைக்கு முதல்வராக வரலாம், அப்புறம் வந்து ஸ்டாலினுடைய பேரன் தான் வரலாம் அப்படிங்கிறது. இது ஒரு வர்ணாசிரமம், அரசியல் வர்ணாசிரமத்தில் தானே இது. அப்போ நீங்க மாவட்டத்தில் என்ன கேட்க போறாங்க அந்த மற்ற ஆட்கள்லாம்? இப்போ ஏமாம மாவட்ட செயலாளர் வரணும் இருந்துக்க. மாவட்டம் தான் இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் 30-36 மாவட்டம் இருக்குனாக்கா அவங்களுக்கு 100 மாவட்டம் தான் இருக்குது. 100 மாவட்ட செயலாளர் 150 மாவட்ட செயலாளர் வச்சுக்கலாம். அது இருந்துக்கப்பா, அதுக்குள்ளே பார்த்துக்க. இதெல்லாம் அவருக்கு கூட சத்தம் இருக்காது. அப்புறம் இந்த மக்கள் தொகையை போதிய அளவு இல்லாதவங்கலாம் மாநகராட்சி மேயர் ஆக்குறது. அவங்கள கோட்டை போட்டுக்க, அதை பண்ணி ஜம்முன்னு வா, உனக்கு ஒரு ஆள் தடுப்பிக்கிட்டு வருவான், எனக்கு வர்றது மாதிரி அது மாதிரி இருந்துக்க. இது போது நம்ம ஆட்களுக்கு அன்பில் மாதிரி உள்ள பையங்க இருக்காங்களா, அன்பில் பேர மாதிரி உள்ள ஆட்கள்லாம் நமக்கு இது போதுப்பா. எஜமா அப்படி இருந்துக்கிட்டோம், உதயநிதி முதல் மந்திரி ஆகிட்டோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு மந்திரியா இருக்கலாம் அப்படின்னா. அப்ப வர்ணாசிரம தர்மத்தை அவங்க கொண்டு வந்து திணிச்ச போது இந்த அடுக்குகளை நம்ம ஆட்கள் எதுக்காம ஏத்துட்டாங்க பாருங்க. ஒரு அடிமை மனப்பான்மை இல்லை. அதை இன்னைக்கு அரசியல் அடிமைத்தனம் மூலமாக திமுக ஒரு புதிய வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வருகிறது. அதுதான் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய வாக்கு மூலம். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப நீங்க கலைஞரை விமர்சிக்க கூடாது. அவங்க கடவுளை விமர்சிச்சா நாஸ்திகம்பாங்க. நீங்க வந்து இதை சொன்னாங்க நீ தமிழ் தேசியவாதி, நீ திராவிடத்துக்கு எதிரி. தமிழ் தேசியவாதினா இழிவானவன், திராவிடவாதி தான் உயர்ந்தவன் அப்படின்னு கொண்டு பண்ண போறாங்க பாருங்க. இது அடுத்த கட்டமைப்பு. அவன் அன்பிலுடையது தமிழ் தேசியவாதினா நாஸ்திகன் மாதிரி. அவள் சொன்னார்ல, இவாளுக்கு வந்து தமிழ் தேசியவாதி, அது வந்து கடவுள் கருணாநிதி. அப்புறம் அந்த குட்டி கடவுள் அதெல்லாம் ஒன்று உருவாயிடும். இதுதான் தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல ஒரு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய வாக்கு வங்கி சிதறாம வந்து எதிர்காலத்துல வந்து வாக்களிக்கணும்
அதே போல இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக வந்து சிந்தூர் நடவடிக்கைக்கு பிரதமர் மோடிக்கு வந்து வாழ்த்து தெரிவித்த ஒரு இது இருப்பதாங்க. திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து கார்த்திகை விளக்கு. இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பற்றி நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்ப நீங்க அதற்கு முன்னாடி கடந்த 14ஆம் தேதி திருச்செந்தூர்ல தெய்வத்தமிழ் பேரம் வீரத்தமிழர் இணைந்து நடத்திலே சொன்னீங்க, இந்த மாதிரி நடக்கக்கூடிய மாநாட்டுல வந்து தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டீங்க. அதுவும் நிறைவேற்றப்படல. அதையும் சேர்த்து முன்கூட்டியே இவங்க என்ன செய்வாங்க, என்ன நோக்கம்னு தெரிஞ்சுதான் நம்ம பேசுறோம். அதை பேசுறது இப்ப இவரு தமிழ் முருகன் ஏன் சேர்த்தங்கிற கேள்வி. முருகன் தானே. அப்ப இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, தமிழ் இன உணர்வு, தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு வருது. இந்த திராவிட கூட்டத்துல விடவே இல்ல மக்கள், வெகுமக்கள் தமிழ் தேசியமும் திராவிட முருகன் இல்ல, திராவிட திராவிடத்துக்கு முருகன் கிடையாது, கலைஞர் தான். அவர் தான் முத்தமிழ் முருகன் மாநாடுல நீங்க ஸ்டாலின் வந்து பாஜகவோட நம்ம தந்திரத்தோட திராவிட தந்திரம் மேலானதுன்ட்டாரு. ஆரிய தந்திரத்தை விட திராவிட தந்திரம் மேலானதுப்பா. பழனி முருகன் கோயில்ல குடமுழுக்கு தமிழ் எல்லாம் மறுத்துட்டு தமிழையும் தமிழ் அர்ச்சகர் யாரையும் வைக்காம நடத்திட்டு அதுல வந்து கெட்ட பெயரை சமாளிக்கிறதுக்காக அதே பழனியில 2 மாதம் கழிச்சு முத்தமிழ் முருகன் மாநாடு. முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஏன் தமிழ் அர்ச்சனை இல்லை? உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஏன் பாதி கூட இந்த வேள்விச்சாலையில சரி பாதிய தமிழ் குடங்கள் வச்சுக்கணும்ல, குடமுழுக்கு அந்த இது கும்பம் மொத்தத்துல பாதி வச்சுக்கணும்ல, கோவில் கருவறை கோபுர கலசம் வேள்விச்சாலை எல்லாத்தையும் தமிழ் மந்திரம் ஊதிருக்கணும்ல, பாதி பண்ணவே இல்லை. அங்க ஸ்டாலின் அவருடைய தளபதி சேகர் பாபு அங்க இருந்துகிட்டு நம்ம எல்லாம் போராடணும், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதெல்லாம் கொடுத்தா ஏற்கனவே போய் தமிழ் அர்ச்சனை நடந்து விடாமல் கெட்டிக்காரதனா பார்த்த நபர். ஆனா செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றப்ப பழனி முருகன் கோவிலில் நடைபெற்றதை போல மருதமலை முருகன் கோவில் நடைபெற்றதை போல திருச்செந்தூர் கோவிலும் தமிழ் வழி குடமுழுக்கு நடைபெறும். அதுதான் நம்ம எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதுதான் எங்களுடைய இது. 100க்கு 100 தமிழ் புறக்கணிக்கப்பட்ட இடங்கள் பழனி முருகன் கோயிலும். ஒரு அமைச்சர் அப்படி பொய் சொல்ல மாட்டார்ல ஒரு பொது வெளியில. இது ஒரு பொய் மட்டும் சொல்லியிருக்காரு, கூச்சப்படுறதுக்கு. என்னங்க இது, செம்மையெல்லாம் பாழாகி தீமையே அறவாகி போனதுன்னு பாரதியார் பாடுறது போல பொய்யே மெய்யாகி காட்டும் வந்து தந்திரம் திராவிடத்துக்கு உண்டு. இப்ப சொல்லியிருக்காரு பழனி முருகன் நாங்களாம் இருந்தவங்க அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க. சத்யபாமா அம்மா வந்து உள்ள விடல அன்னைக்கு, குடமுழுக்கு அன்னைக்கு நான் வந்துட்டாங்க இருந்து தங்கியிருந்து வீரத்தமிழ் முன்னணி நம்ம தெய்வத்தமிழ் பேரவை சார்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், கோரிக்கைகள் வச்சோம், உயர்நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் காட்டினோம். ஒரு கூட்டத்தில் கூட தமிழ் இல்லை, ஒரு இடத்துல பிரகாரத்தில் ஓதுவார்களை விட்டு கந்த சஷ்டி அது இதை பாட சொல்ல வேண்டியது, கந்தர் அலங்காரம் இதெல்லாம் பாட சொல்ல வேண்டியது. இப்போ கேட்குறவங்களுக்கு ஒலிபெருக்கே தமிழ் ஒலிக்கிறான்னு போகிறது. அங்கே போய் சந்நிதியில் நிற்கிறவங்களுக்கும் கும்பத்தில் ஏறி நன்னீர் ஆட்டுறாங்கல்ல, அதுல ஒரு தமிழனையும் ஒரு தமிழ் மந்திரத்தையும் அனுமதிக்கவே இல்லை. அதுபோல இதுல நம்ம மருதமலை போர் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுலயும் வந்து நம்ம சுரேஷ் பாபு என்பவர், அவர் வந்து அந்த இதை சேர்ந்தவர், பேரூர் ஆதீனத்தை சேர்ந்த ஆன்மீகர். அவர் வழக்கு போட்டாரு. நாம் தமிழர் சார்பில் அவங்களுடைய ஆன்மீக பிரிவு வழக்கறிஞர் தம்பி விஜயராகவன் வழக்கு போட்டாரு. திரும்ப உயர்நீதிமன்றம் அதான் சொன்னது, ஏற்கனவே உள்ள தீர்ப்பெல்லாம் இருக்கு, சரிபாதி நடத்துங்க. இன்னும் துல்லியமா சொன்னாருங்க. இதுல மொத்தம் 37 கும்பம் வைக்க போறீங்க, 37 கும்பம் வைக்க போறீங்க. 18 கும்பம் தமிழுக்கு, 18 கும்பம் சமஸ்கிருதம்னு ஒதுங்கன்னாரு. அதை முதல்ல 18 கும்பம் தமிழுக்கு சொல்லிட்டாரு அவரு. 18 ஒரு 19 எழுதிட்டு போது ஒண்ணு கூட இருந்தா அது பிரச்சனை இல்லை. இவ்வளவு ஆபத்துல இது தேவைப்பட்டு வரதே கிடைச்சோம். 37 கும்பம் மொத்தம், 18 தமிழுக்கு, அதுக்கு 18ன்னு ஒதுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த இன்னும் ஒண்ணுங்க சான்ஸ்கிரிட் போகணும்னு தெரியும் நமக்கு, அது பரவாயில்ல. 18 கும்பம் ஒரு கும்பம் இதே சேகர் பாபு அங்க இருந்தார். தமிழ் வந்துடாம பார்த்து தடுக்கிறதுக்காக, தமிழை வந்துடக்கூடாம தடுக்கிறதுக்காக, தமிழ் அர்ச்சகன் தமிழ் இனத்துல பிறந்த தகுதி வாய்ந்த சிச்சை எல்லாம் பெற்ற யாரும் தீட்சை பெற்ற யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு, தமிழை வந்துடக்கூடாது. செல்வம்னு ஒருத்தர் ஓதுவார். அந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணான்னா மருதமலை கோயில்ல இதுகிட்ட நின்றுக்கிட்டு அவங்க ஐயர்கள்லாம் அங்கே உட்காந்து வெளிச்செல்லாம் சான்ஸ்கிரிட் உட்காருங்க. அந்த இடத்துல வெளியே நிறுத்தி செல்வத்தை நிறுத்தி வச்சுக்கிட்டு ஏதோ தேவாரத்தையோ ஏதோ அந்த அலங்காரத்தையோ பாட சொன்னார். அதை வீடியோ எடுத்து போட்டு வெள்ளிச்சாலையில் வந்து இருந்தார். மறுக்க சொல்லுங்க.
நாம சொன்னா இதை பார்த்து பொய்ன்னு மறக்க சொல்லுங்க, வழக்கு சொல்லுங்க என் பேர்ல. இப்போ சொல்றாரு ஒரு சேர்பாபு அந்த இதுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு, ராஜாப்பட்டர், பிச்சை குருக்கள், செல்வம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. ராஜாப்பட்டர், பிச்சை குருக்கள் அவாள், இவாள் இருக்காளே செல்வம் சூத்ராள், புதுசாக சேர்த்துருக்காரு நம்ம ஏமாத்திருக்காங்க. அவங்க கையடக்கமா இருப்பார். அவர் போற என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து என்ன அவ்வளவு பேர் அவ்வளவு பூதங்களை ஏற்று அவர் போராட முடியாது. செல்வத்வா அங்க இருக்காரு. அவரை நீ என்ன அவமானப்படுத்தின மருதமலையில, வேள்விச்சாலையில ஒரு குண்டத்துல உட்கார வச்சியா தான் கேள்வி. பக்கத்துல அதுவும் நிக்க வச்சு அவரை பாட சொல்லி வீடியோ காட்டி எடுத்து போடுற. இந்த மாதிரி வந்து ஒரு பேத்தி மாத்தி பண்றது, பித்தலாட்டம் பண்றது, இதெல்லாம் வந்து சேகர் பாபுக்கு சும்மா அப்படி தண்ணி குடிச்ச பாடு வருது. ஆனா நடத்தவில்லை அதெல்லாம். ஆனா அவரு சொல்றாரு, இது ஆன்மீகர்களும் போற்றக்கூடிய ஆட்சி, இது ஏறக்குறைய 3000 குடமுழுக்கு வந்து ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல் பேர் நடத்தி இருக்கிறோம். வயலூர் முருகன் கோவில் நடந்த குடமுழுக்குல வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சர்ல பயிற்சி பெற்ற 2 பேரை வந்து நாங்க குடமுழுக்கு கோபுரத்துல ஏத்தனோம். பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ள எடுத்த ஆட்சி இந்த ஆட்சின்றாரு. அவரே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டாரு. இப்ப அவங்க பண்றத மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னா, வெள்ளைக்காரன் ஆட்சியை கூட மக்கள் எதிர்த்தாங்க. ஒரு ஆட்சியில் இருக்கும்போது, அதிகாரம் பண்ணும்போது, அவனிடம் வந்து சில நன்மைகளை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, அல்லது அவனுக்கிட்ட பிரச்சார கருவிகள் நிறைய இருக்கும் பொழுது, அது அடியாள் அம்புகள் நிறைய இருக்கும்போது, சாதாரண மக்களுக்கு உண்மை விளங்காமல் இருக்கும். இப்போ காந்தியடிகள் இந்திய விடுதலைக்காக போராடும் பொழுது எல்லா மக்களும் இருந்தாங்க. எத்தனை சதவீதம் போயிருப்பாங்க, எத்தனை சதவீதம் எதிர்த்து இருந்தாங்க? இல்ல அது கேட்கலங்க. அதாவது நீங்க சொல்ற அந்த சூத்ரால வந்து கோபுரத்துல ஏத்தன ஆட்சி இது திமுக ஆட்சி. எந்த சூத்ரால ஏத்துனீங்க? ஏத்தவே இல்லை. வயலூர் முருகன் கோயில் நவக்கிரக இதுலயும் ஏத்துனாங்களா? ஏத்துனா சொல்லி அவரு சொல்றாரு. ஏத்துனாங்க. அது பற்றி அப்ப மறுநாள் பத்திரிகைகள்ல வந்தது. அது ஏன்னா முதன்மை கோபுரத்துல ஏத்தல, நவக்கிரகத்திலயும் பிள்ளையார் கோயிலையும் தான் இங்க ஏத்துனாங்க. வேள்விச்சாலையில உள்ளார உட்காந்து போட்டோ மட்டும் எடுத்து விட்டாங்கன்னு மற்ற செய்திகளும் வந்தது. ஏன் முதன்மை கோபுரம் தலைமை கோபுரத்துல ஏத்தல? அப்ப நீங்க வந்து வர்ணாசிரமம் பாக்குறீங்கல்ல, அது எங்க மக்கள்கிட்ட பாக்குறீங்க, சாமிகிட்டே பாக்குறீங்க. நியாயமா? அது சூத்திர கோயில் ஏறலாம். அப்ப சாமிக்கு ஐயர் தான் ஏறணும் புனிதம், சூத்திரம் ஏறினா புனிதம் கெட்டு போயிருந்தான்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த மற்ற பரிவார கோயில்கள் இருக்கிறதெல்லாம் சூத்திரனை விட்டு இழிவுபடுத்துறீங்களா அப்படின்னாக்க அப்படியே எடுத்துக்கோ. எங்களுக்கும் தமிழர்களுக்கும் நியாயமா இல்லை, பிராமணர் அல்லாதவர்களுக்கும் நீ நியாயமா இல்லை, தெய்வத்துக்கும் நியாயமா நீதியா இல்லை நீ. அப்ப பிரதான கோபுரத்துல ஏத்தினாக்க தீட்டு, சின்ன கோயில அந்த சின்ன தெய்வங்களை இழிவுபடுத்துறீங்க நீங்க. உங்க அர்த்தத்துல கேட்கறாங்க, பிராமண அர்த்தத்திலேயே கேட்கறேன், அது அங்க இழிவுபடுத்துறீங்களா? அதனால இப்ப அவர் வந்து அப்படி பண்ணது போலாம் திருச்செந்தூர்ல பண்றதுக்கான இதெல்லாம் இல்லை. ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு இன்னைக்கு கூட நீதிமன்றத்துல வந்து அது ஒரு இது வருதுங்க. அது மாதிரி 64 ஓதுவாருடைய திருமுறை திருப்புகழ் இதெல்லாம் பாடுவோம், யாகசாலையில வந்து தமிழ் மந்திரங்கள் ஒழிக்கணும்னா நீதிமன்றம் வந்து அதை நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கதா ஒரு செய்தி. இல்ல, யாகசாலையில சமபாதியில கொண்டதுக்கு தமிழ் அர்ச்சனை பண்ணுவார உட்கார வைப்போம், தகுதியுள்ள அனைத்து ஜாதியும் உட்கார வைப்போம் அப்படிங்கிறது வரணுங்க. அது வந்து இப்ப நீதிமன்றத்தை நேராக சொல்லிட்டு விட நாள் இருக்கு, 2 நாள்ல அறிக்கையா கொடுக்கட்டும். மு.க. ஸ்டாலின் அறிக்கையா கொடுக்கலாம்ல. வேள்விச்சாலையில் சம எண்ணிக்கையில் குண்டங்களை பிரிச்சு தமிழ் மந்திரம் ஓதுவதற்கு பாதி, சமஸ்கிருத மந்திரம் ஓதுவதற்கு பாதி. அப்ப தமிழ் மந்திரம் ஓதுவதற்கு தகுதியுள்ள அனைத்து ஜாதியினர்லேருந்து ஆள் போடுவோம், உச்சகர்களா போட்டு அவங்கள வந்து அந்த அர்ச்சனை மந்திரங்களை சொல்ல சொல்லுவோம் வேள்வி குண்டத்துல என்று அவர் சொல்லணும். அதுபோல கோபுர கலசத்திலையும் சமபாதியா ஏற்றுவோம். கோபுர கலசத்துல இப்போ உதாரணமா எடுத்து சொல்றேன்னு வச்சுங்களேன், 7 இருந்துச்சுனாக்க ஒற்றைப்பல் இருந்துச்சுனாக்க சரி, நீ குறைந்தபட்சம் 3ஆவது தமிழுக்கு கொடுக்கணும். உண்மையிலே 4 தமிழ் கொடுக்கணும், சான்ஸ்கிரிட் 3 தான் கொடுக்கணும். முற்றிலும் 7 தமிழ் கொடுக்கணும் தான் எங்க கோரிக்கை, எங்க நிலைப்பாடு. இப்ப 4க்காவது நீ கொடு, 3 சான்ஸ்கிரிட் கொடு. இல்ல பொதுவாக சொல்லிவிடு, கோபுர கலசத்துலையும் பாதி தமிழுக்கும் தமிழ் மந்திரம் ஓதி நன்னீராட்டு செய்யணும், தமிழ் அர்ச்சகர்கள் பண்ணணும், தகுதி உள்ளவங்க இருக்கு. கேட்டு பாருங்க. இப்ப நம்ம பேரூர் ஆதீனத்தை கேளு, தகுதி உள்ள அர்ச்சகர்கள் கேட்டால் எல்லாரும் கொடுப்பாங்க. பிச்சை விட்டோம். நம்ம இவர் ஐயா சத்தியவேல் முருகனார் கேட்டீங்கன்னா அவரு பள்ளியே நடத்துறாரு. தமிழ்நாடு அரசே பள்ளி நடத்தி சான்றிதழ் கொடுத்துருக்கீங்க. அர்ச்சகராக இருக்க தகுதி, கருவறை அர்ச்சகராக தகுதி உள்ளவர்னு பல்வேறு சாதிகளில் கொடுத்துருக்க. அந்த மாதிரி அதுல இருந்து செலக்ட் பண்ணு. ஒரு பாதி வேள்வி குண்டத்துல கருவறையில பாதி தமிழ் அர்ச்சனை நடக்கும், வேள்வி குண்டத்துல பாதி தமிழ் அர்ச்சனை நடக்கும், கோபுர கலசத்துல பாதி பேர் தமிழ் அர்ச்சனை நடத்துவாங்க. வந்து பிராமணர் அல்லாத தகுதி உள்ள
தமிழர்களும் அர்ச்சகர்களாக இருந்து அதை நடத்துவாங்க என்று தெளிவா ஸ்டாலின் சொல்லிட்டாருனாக்க, இவர் வந்து இந்த மதுரை தமிழ் முருகன் மாநாடு இருக்குல்ல, ஸ்டாலின்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட தானே அவங்க முத்தமிழ் முருகன்ங்கும் போது நம்ம முருகன் மாது போட்டு ஆகணும் அப்படின்னு வந்துட்டாங்க. அவங்க உள்ள பங்காளி தானே, திராவிட பங்காளி முத்தமிழ் போட்டிருக்கும் போது நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் மூத்தவங்க தமிழ் முருகனாவது போடுவோன்னு போட்டாங்கல்ல. அவங்களுக்கு வழிகாட்டி அதை சொல்லுங்க, நீங்க பண்ணல, நாங்க திருச்செந்தூர்ல பண்ணி காட்டுறோம் பாருன்னு ஸ்டாலின் அறிக்கை விடுங்க. நீ இதுக்கு ஒரு தீர்மானம் போடல, மதுரையில இந்து மணி மாநாட்டுல தமிழ் முருகன் மாநாட்டுல இதுக்கு ஒரு தீர்மானம் போடல, நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இதை செய்யுங்க, உண்மையே செய்யுங்க. சேகர்பாபு சொல்லக்கூடாதுங்க, மு.க. ஸ்டாலின் இல்ல அறிக்கையா வெளியிடணும். இல்ல அப்படி அறிக்கை வெளியிட்டா உங்களைப்பட்ட தமிழ் தேசியவாதிகள் அதை வரவேற்பீங்க? வரவேற்போம், வரவேற்று செயல்படுத்தணும் உறுதியா. ஏன் இல்லைன்னா ஆரம் தானே. இது மாதிரி சரிபாதி தமிழ் கோயில் கருவறை வேள்விச்சாலை கோபுர கலசம் 3லையும் தகுதியுள்ள பிராமணர் அல்லாத தமிழ் அர்ச்சகர்களும் அந்த தமிழ்ல மந்திரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இதை அவர் கொடுக்கட்டும், அறிக்கையா கொடுக்கட்டும், செயல்படுத்தட்டும், எல்லாரும் ஆதரிப்போம். இப்ப இந்த தமிழ் வழி குடும்பங்களுக்கு தமிழ் வழிபாடு இந்த முழக்கங்கள் எழுகின்ற பொழுதெல்லாம் இந்துக்களே பலர் சமூக வலைதளங்களையும் தெரியும், ஊடகங்களையும் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க வந்து இஸ்லாமியரை கேட்பீங்களா? மசூதிகள்ல வந்து பாங்கு ஓதுறாங்க, அவங்க வந்து உருதுல தான் இது பண்றாங்க, நீங்க அவங்களை வலியுறுத்தாம இந்துக்கள் மீது மட்டும் ஏன் திணிக்கிறீங்க, தமிழ்ல சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவங்களை பண்ண சொல்லுங்க அப்படின்னு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நாங்க வழிபடுற எங்க கோயில்கள்ல கேட்கிறோம், இஸ்லாமியர்கள் வந்து அவங்க கேட்கணும். அதை இப்போ என் வீட்டுல என் வீட்டுக்குள்ள அல்லது எங்க பங்காளிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்னு வச்சுங்க, எங்களுக்கு இப்போ குலதெய்வம் இருக்குங்க, எங்க ஆச்சாம்பட்டியில எங்களுக்கு குலதெய்வம் இருக்கு, சப்பானி கருப்புன்னு இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு தெருவில் இருந்து அதுல இருக்காங்க, எல்லாரும் இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கிறோம். இதுல வந்து எங்களுக்குள்ள வழிமுறை தவறி ஒரு சமநீதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்றேன், எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி குலதெய்வம் இல்லைன்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு இல்லையா, எங்க பங்காளிக்கு இல்லையா, என் மாமன் மச்சானுக்கு இல்லையா, நான் கேட்குறேன். அது மாதிரி இன்னொரு கோயில் எங்கள் ஊர்லேயே இன்னொன்று இருக்குது, ஊருக்கு பொது கோயில் இருக்குது, அல்லது இன்னொரு கோயில் இருக்குது, இன்னொருத்தருடைய கோயில் இருக்குது. அவங்க இப்போ வேற வகுப்பாக இருக்குது, வேற தேர்வுக்கு பட்டவை இருக்குது, எங்களுக்கு இருக்கிறது மாதிரி. அந்த கோயிலில் இப்படி தான் வச்சுருக்காங்க, அங்கே போய் நீ கேட்பியா அப்படின்னு கேட்பாங்களா? எங்கள் ஊரில் யாரும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனை எங்களை தீக்கிரம் தான் நடப்பாங்க. அது மாதிரி இந்துக்களுக்கு உள்ள பிரச்சனையை நாங்கள் பேசுகிறோம், முஸ்லீம்களுக்கு உள்ள பிரச்சனையை நம்ம இங்கே எங்களுக்கு இதே இப்போ கோவணத்தையே கட்டாமல் முஸ்லீம்குள்ள நம்ம இருந்தால் என்ன பொறுத்த போல கேட்பாது. அவங்க கேட்க மாட்டாங்களா? உன் வைக்கிறத பார்த்துக்காங்க, உன் கோயிலில் மட்டும் சான்ஸ்கிரிட் வச்சுக்கோ, எங்களுக்கு தமிழ் கேட்பியா? முதல் கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? எனக்கு அங்கேயும் தமிழுக்கு மட்டும் தான் கருத்துங்க விருப்பம், அதில் மாற்று கருத்து இல்லைங்க. இப்போ கிறிஸ்துவத்தில் வந்து உலகம் பூரா லத்தீனில் தான் ப்ரேயர் பண்ணணும்னு வச்சுருந்தாங்க. அங்கே விடுதலை இறையியல் அதுன்னு பல நாடுகளில் வந்து லத்தீன் அமெரிக்காவில் வந்து பல நாடுகளில் வந்து கோரிக்கை வந்த பிறகு போப்பாண்டவர் ஒத்துக்கிட்டு 1960களின் தொடக்கத்தில் தான் அது மாறுது. அவங்கவுங்க தாய்மொழியை அர்ச்சனை பண்ணுங்கன்ட்டாங்க. அவங்க தாய்மொழி அர்ச்சனை 91 நாங்கள் இது போயிருந்த போது மாவீர நாளுக்கு நெடுமாறையா நாங்களாம் போயிருந்தபோது சுவிட்சர்லாந்து வந்து ஜனவரி 1க்கு அங்கே இருக்கிறோம், மாதா கோயிலுக்கு போகிறோம். இரவு முழுக்க பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 12 மணி வரை நடந்து அப்புறம் புத்தாண்டை வரவேற்றவங்க முடிப்பாங்க. சின்ன நாடு சுவிட்சர்லாந்து. முதல்ல ஜெர்மனியில் டச்சு மொழியில் பிரேயர் நடந்தது, அப்புறம் வந்து பிரெஞ்சில் நடந்துச்சு, அப்புறம் இத்தாலியில் நடந்துச்சு. ஒரே கோயிலில் ஒரே இதில். அடுத்து இன்னொரு மொழி, அது மறந்து போகுது. 4 மொழி அங்கே ஆட்சி மொழி, 4 மொழி பேசுறவங்க இருக்காங்க. அது கூட்டரசு, அது சுவிட்சர்லாந்து. 4 மொழியில் சர்ச்சில் பிரேயர் நடந்தீங்க, நாங்கள் கண்ணால் பார்த்தாங்க சுவிட்சர்லாந்து. அது ஜனநாயகமா, இது ஜனநாயகமாங்க? அது மாதிரி அவங்க மாத்திட்டாங்க அந்த கோரிக்கை வந்து. அந்த கிறிஸ்துவ பாதிரியார்கிட்டே அந்த கோரிக்கை வந்தது, அவன் தாய்மொழியில தான்ட்டு. அதுதான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நம்ம இங்கே தமிழில் கொண்டு வாங்க, முஸ்லீம்களுக்கு அது மாதிரி வரணும். பாங்கு ஓதுறது மட்டும்தான் வேற மொழி, அரபி மொழி, மற்றதெல்லாம் தமிழுங்கிறாங்க. ரைட்டு, இந்த பாங்கும் தமிழில் ஓதுறது கூட காலம் வரலாம், அதுவும் வரணும். நான் என் வீட்டே சுத்தம் பண்ணாம உங்க வீட்டில் பல அழுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன எங்களை திருப்பி கேட்க மாட்டாங்களா? எனக்கு உரிமை இருக்கு, என் கோயில், எங்க கோயில், எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள், எங்களுக்கு உள்ள கோயில்ல வந்து நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, அங்க சொல்லிட்டு நீ யாரு? ஏன் சமஸ்கிருதம் எங்க தாய்மொழியா? கரியால் பெருவளத்தான் தாய்மொழியா?
பாண்டியன் நெடுஞ்செழியன் தாய்மொழியா, திருவள்ளுவன் தாய்மொழியா? என்ன என்ன நினைச்சிட்டு போயிருக்கீங்க? சேரன் செங்குட்டுடைய தாய்மொழியா? அது எதுக்கு எங்களுக்கு வரணும் இருக்கிறோம்? என் தாய்மொழி கிடையாது, என்னை ஆதிக்கம் பண்ண வந்த மொழி. அது மட்டும் ஆதிக்கம் என்ன ஜாதி அடிப்படையிலையும் ஆதிக்கம் பண்ற நீ என்ன பண்ற? பிராமணர்களை எல்லாரும் சாமின்னு சொல்லணும் கொண்டு வந்தான். நம்மளே பெரிய பெரிய ஜாதியெல்லாம் இருக்கு, டாம் டூம்லாம் இருக்கு, அங்கே சாமின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் சூத்திர ஜாதி தான். ஏன் ராஜராஜ சோழனே சூத்திர அரசருங்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எங்க இருக்கும்போது அங்க நீ ஏன் கை காட்டுறாங்க? நீ யார சொல்றதுக்கு? தமிழ் இனத்திலேயே பிறந்து நீ கேட்டீங்கன்னா துரோகின்னு அர்த்தம். நீ இன துரோகி, மொழி துரோகி, தாயக துரோகின்னு அர்த்தம். அது கேட்டீங்கன்னாக்க நான் எங்க வீட்டை எங்க கோயில் கேட்குறேன்ப்பா. காசியில ஏன் தமிழ் அர்ச்சனை கேட்குறோமா? நாங்க காசியில ஏன் தமிழ் அர்ச்சனை பண்ணவில்லை? இதுல திருச்செங்கோயில்ல ஏன் வடநாட்டுல குஜராத்ல அர்ச்சனை பண்ணல தமிழ்லன்னு கேட்குறோமா? நாங்க என் ஊர்ல எங்க கோயில்கள்ல கேட்கறோம், எங்க முன்னோர்கள் கட்டின கோயில்ல கேட்குறோம். அதுக்கு அங்க நீ என்ன கணக்கு காட்டுறதுங்கிற? நீ யார் அப்படி சொல்றதுக்கு? முதல்ல என் இனத்துல பிறந்தீங்கன்னா நீ இனத்துரோகி. அயல் இனத்துல இருந்து கேட்டீங்கன்னா என்ன இனத்தை அடிமைப்படுத்துறவங்க தொடர்ந்து அடிமைப்படுத்த நீ விரும்புறேன்னு அர்த்தம். தெய்வ தமிழ் பேரடை ஒருங்கிணைப்பாளர் 2020 இருந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்க தான் வழக்காடியாது வழக்கு நடத்துங்க. தமிழ்நாட்டில் அதை ஒட்டி நடந்த பல்வேறு கோயில்களுக்கான குடமுழுக்கு தமிழ் வழி வழிபாட்டுக்காகவும் தமிழ் வழி அர்ச்சனைக்காகவும் தமிழ் பூசகர்கள் அதுல பங்கு பெறணும், தமிழ் அர்ச்சகர்கள் பங்கு பெறணுன்றதுக்காக நீங்க நிறைய போராட்டங்கள் இருக்கு. இப்ப இந்த பின்னணியில பாக்குறப்ப சைவமும் தமிழை வளர்த்தது சைவத்திற்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அப்படின்னாங்க. ஆனால் சைவ மடாதிபதிகள் இப்ப இந்த தமிழ் வழி குடமுழுக்குக்கான ஒரு பெரிய போராட்டங்களோ அல்லது கோரிக்கைகளோ வைக்கல. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சைவ மடாதிபதிகள்லாம் அவங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள சேவகர்கள் போல ஆகி பல ஆண்டுகள், பல நூறாண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப புதுசா இல்லை. அவங்க ஆதிக்கம் வந்த பிறகு, பிராமணிய சமஸ்கிருத ஆதிக்கம் வந்த பிறகு, அரசு அவங்க பக்கம் இருந்த பிறகு, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது பேசக்கூடாதுங்கிற அளவுல அடங்கி ஒடுங்கி அவர்களுக்கு கீழே இருந்து செயல்பட்டு பழக்க பண்ணப்பட்டு போனவர்கள். இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தமிழ் இனத்தினுடைய வீரம், அறம், பெருமை எல்லாம், சாதனை எல்லாம் பேசக்கூடிய பல்வேறு தமிழ் அறிஞர்கள், பிராமணர் அல்லாத சொல்றேன், பிராமணர் அல்லாத வகுப்புகளில் பிறந்த தமிழின அறிஞர்கள், சான்றோர்கள் எவ்வளவு பேர் சமஸ்கிருத தாளம் போட்டுடுவாங்க. அந்த ஆட்கள்லாம் தமிழ்ல அர்ச்சனை கேட்பானா? சமஸ்கிருதத்தை ஆதிக்கத்தை நீக்குன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அதிகாரம் அங்க இருக்கு. அண்டி பிழைக்கும் உளவியல் பரவலா எல்லாத்தையும் வருது. ஆதிக்கத்தில் இருப்பவனை அண்டி பிழைத்தால் நமக்கு லாபம் என்று நினைக்கக்கூடிய தன்னலத்தில் அறிவாளிகள் இருக்கும் பொழுது அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்ப நம்ம அதுல அது இதெல்லாம் இல்லாம அடித்தளத்திலிருந்து மேல் வர மாற்றங்கள் வரணும் என்று தன்னலமற்று ஒரு பொதுநலத்துக்காக பாடுபடுறவங்க தான் அதை கேட்க முடியும். பண்டார சன்னிதானங்கள்லாம் ஒரு பெரிய ஆதீன ஜமீன்தார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஒரு பக்கம், இன்னும் குறைவா சில பேருக்கு இருக்கலாம். அவங்களுக்கு அடிமுறைடி அப்ப அவரை பல்லக்கில் தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்குல்ல, அதுதான் எங்க மரபுன்னு சொல்லி தருமபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் தான் ஏறி போங்கிறாரு. ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு விட்டுறலாம் அவரு. அவர் இதை அப்ப அந்த காலத்திலேயே தாக்கி எழுதினாரு திருவள்ளுவர் பேரரசர். சிவியை பொறுத்த அறத்தார் இது என்ன வேண்டாம், சிவியை பொறுத்தானோடு உருந்தான் இடைன்னு சொல்லி அதெல்லாம் இல்லடான்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி அவரே இந்த ஜனநாயக காலத்துல நிக்கலாம்ல. சிவநெறியாளர்கள் எவ்வளவு பேர் அந்த காலத்துல இருந்து மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, புரட்சிகரமான மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப நீங்க வள்ளலாரே இடங்களே சிவநெறியாளர் தானே அவரு. அதனுடைய ஒரு பரிணாமம் தானே. இப்ப எங்க போயிட்டாரு அவரு? கடவுள் மறுபடியா போயிட்டாரு. அதனுடைய ஒரு உச்சத்துக்கு போனாரு வள்ளலார். அது மாதிரி இருக்காங்க. நம்ம அதெல்லாம் உனக்கு குன்றக்குடி அடிகளார் எப்படிங்க இருந்தாரு? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இளைஞர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். நான் குன்றக்குடி அடிகளார் பேசியிருக்கிறேன். அவர் கூட்டங்கள், அவருடைய பட்டிமன்றங்கள்லாம் கேட்டிருக்கேன். ஒரு மடம், பெரிய மடம் உள்ளது. ஆனா அவர் கருத்துல நல்ல அந்த சிவநெறி சமத்துவ மரபு. அது அப்படி தமிழ் சாதி வேறுபாடு கூடாது என்கிற கருத்து, சமஸ்கிருத ஆதிக்கம் கூடாது, ஐயர் தான் அர்ச்சகர் தப்பு, பகிரங்கமா மேடையில் பேசுவாருங்க குன்றக்குடி அடிகளார். இப்ப அவர் வாரிசு இருக்கிறாரெல்லாம் பேச மாட்டாரு.
ஸ்டாலின் பேசுங்கன்னு சொன்னா பேசுவாரு. இன்னைக்கு இருக்கிற ஆதீனம் பொன்னம்பல அடிகளா இருக்காரு. குண்டக்குடியுடைய வாரிசு, நம்ம பெரியவருடைய வாரிசு. ஸ்டாலின் பேசுங்க, நீங்க நல்லா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அடிச்சு முழக்கிவாரு. விவரம் தெரியாது பொன்னம்பல அடிகளார், விவரம் தெரியாதவர் இல்லை. அவருக்கெல்லாம் ஒண்ணு இப்படி ஒரு உளவியல் வந்துடுது நம்மகிட்ட, நம்ம தமிழ் இனத்துல. இப்ப நீங்க அதெல்லாம் கேக்குறீங்கல்ல, பேரூர் ஆதீனம் நமக்கு வேண்டியவர், தமிழுக்காக பாடுபடுறவர், தமிழ் புடம் முழுக்க நடத்துவர் யாரு? ஐயா சாந்தலிங்கம் மருத்தாச்சல அடிகளார். இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, நேற்று நடந்திருக்கு. அங்க RSS நூற்றாண்டு விழாவும் பேரூர் ஆதீனத்தை நிறுவனரை போல் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய காலஞ்சென்ற சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரையும் அவருடைய நூற்றாண்டையும் ஒன்னா கொண்டாடி இருக்காரு பேரூர் ஆதீன மடத்துல. அவங்க தமிழ் வழி கல்விக்கான அமைப்பெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு எல்லாம் பண்றாரு. தமிழ் அர்ச்சனை பண்றாரு, தமிழ் குடமுழுக்கு நடத்தாரு. கொங்கு வேளாளர் பகுதியில வர்ணாசிரமம் வேணும், தமிழ் கூடாது, சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு இவரையும் கூப்பிட்டுக்காரு நினைக்கிறேன், அந்த RSS தலைவரை மோகன் பகவத். பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது அந்த செய்தி. நம்முடைய பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தமிழ் வழி கல்வி, தமிழ் வழிபாடு உரிமை, அனைத்து ஜாதி அர்ச்சகராதல் எல்லாத்திலும் முன்மொழிந்த கருத்துக்களை முன்மொழியக்கூடியவர்களுக்காக, அதுக்காக ஓரளவு ஆன்மீக களத்தில் நிற்பவர், அவர் நின்றவர். அவர்கிட்டயே இந்த மாதிரி அவரையே மாற்ற முடிகிறது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி மாற்றுபவர்களுடைய திறமை அடுத்தது மாறி போய் இப்படி ஒரு அண்டி பிழைக்கும் உளவியலுக்கு ஆளாகிறது நம்ம தமிழ் இனத்துல. இது இருக்கிறது பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இப்ப கடந்த காலங்களையும் இப்படித்தான் நம்ம எல்லாரும், நீங்க ஒவ்வொரு சன்னிதானத்தை பத்தி கேட்டீங்கல்ல, கடந்த காலத்துல இப்படித்தான் நம்மவர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள். அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர் தாயகத்தையும் வீழ்த்தி இருக்கிறது. நூற்றாண்டு விழா எடுத்திருக்காருங்க. இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? இதை சொல்லுங்க. அப்ப இவ்வளவு இருந்தும் ஒரு அண்டி பிழைக்கும் உளவியல் வந்துருது. இதெல்லாம் வருத்தப்படுவாங்க நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னாக்க. நான் வேற என்ன சொல்றது? நாங்க உங்களை மதிக்கிறோம், தமிழ் குடம் முழுக்கு தமிழ் வழிபாடுன்னு நீங்க உறுதியா செஞ்சு காட்டுறவர் மருதாச்சல அடிகளார். நீங்க நடத்துனீங்கன்னா இப்படி RSS வர்ணாசிரமத்தை கோயில்ல சமஸ்கிருதம் தான் இருக்கணும், இந்து சமய அறநிலையத்துறையே கலைச்சிடணும் அப்படின்னு சொல்றவங்கள வச்சுக்கிட்டு நீங்க நடத்துனீங்கன்னா அதுக்கு என்னன்னு பேர் இருக்கு? இப்படித்தான் நம்ம சீரழிகிறோம். இப்ப வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய திருச்செந்தூர் குடமுழுக்குல இப்ப அரசு சொல்லியிருக்க மாதிரி சரிபாதி, ஏற்கனவே தமிழர்கள் கோரிக்கை சரிபாதி தமிழ் வழி குடமுழுக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கும். ஒருவேளை நடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் தெய்வ தமிழ் பேரவையினுடைய வேலை திட்டம். இப்ப அந்த 7ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பில். அதுல ஒரு தனியா அங்க நடத்தலைன்னா எங்களுக்கு தனியா கோயில் அங்கே நாங்கள் ஒரு உருவாக்கி அங்கே குடமுழுக்கு நடத்துவோம், அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுருக்காங்க. அது மாதிரி கூட அவங்க நடத்தலை அப்படின்னு அவங்க நடத்த வேண்டிய தேவை வந்தால் அதில் நம்ம கலந்துக்கலாம், எல்லாம் கலந்துக்கலாம். அதுக்கும் அனுமதி கொடுக்கணும்னா நாங்கள் 2 அமைப்பும் கூடி பேசி தான் அடுத்த கட்டம் என்ன செய்யலாங்கிற முடிவு பண்ணி அதன்படி செயல்படுவோம். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.